ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன் காலையிலிருந்து தேவன் வல்லமையாய் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிறைஞ்சு போயிருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களை நிரப்ப மாட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன் என்று. ஆமென். ஆண்டவரத்துல இந்த எவ்வளவு நாங்கள் நிரப்பப்பட்டாலும் கர்த்தரிடத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன், இன்னும் அதிகமாக என்னை நிரப்புங்க. ஆமென். ஆண்டவரை அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் என்ன செய்யணும்? வளரணும். ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நாங்கள் ஒரு நிலையில் நின்று விடக்கூடாது, அடுத்த நிலைக்கு போய்கொண்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்க அப்போ சொல்லுங்க, இனி ஒரு நாள் வெறுமையா இல்லைன்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்க, நான் நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பாத்திரம் தீர்ந்ததுன்னு சொன்ன உடனே அங்கே அற்புதம் நின்று போயிட்டு, அவள் பாத்திரங்களை கொண்டு வர என்ன நடந்துச்சு? அது எண்ணெயினாலே நிரப்பப்பட்டது. ஆகவே இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே இன்னொரு விஷயம் உம்முடைய வல்லமை இரவு வேளையிலே ஆண்டவரே என்னுடைய தலை மீது நீங்க ஊற்றுங்க. இன்னொரு விஷயம் ஆண்டவரே உம்மை நான் உணரன், உம்முடைய வல்லமை நான் உணரன். ஹல்லேலூயா. எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் ஆண்டவரை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எல்லாரும் நாங்கள் கண்களை மூடுவோம், எல்லாரும் ஒருமனப்படுவோம், வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆவியானவரே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், என்னுடைய ஆத்துமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ சத்தங்களை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ரபல ஷேரரதன மரியலதன மாரித கந்தரேரிதலவ ரீரரரமலந்திரிரதலம ஷீரரதலியலதன மாரிதல. ஹல்லேலூயா. சோதரம் சோதரங்க, சோதரம் சோதரம். துதிங்க துதிங்க, தேவனை துதிங்க. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மீது இறங்கட்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மீது இறங்கட்டும். ஆண்டவரே என்னுடைய தலை மீது உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஆவியானவரே இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த தேசம் முழுவதிலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகிறதான ஒரு இடத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்களை நிரப்ப போகிறார், உங்களையும் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். தாகம் உள்ள மேல தண்ணீரையும் வறண்ட நிலங்களிலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க 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 கேளுங்க. ஆவியானவர் உங்களை இன்றைக்கு தொட மட்டும் நாங்கள் நிறுத்த போறதில்லை. எல்லாம் சின்னாக்கள் எல்லாம் நல்ல வாயில திறந்து கண்களை மூடி ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. பாப்பா, ஏசப்பா என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. உன்னுடைய வாய்களை விரிவாய் திற, அதை நான் நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னவர். ஓ ரி பாபா காதா ரபா காதா ரிபா லாதா நாமா ஷிகரதலபா. என்ன நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி சொல்லுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை திறங்க, இருதயத்தை திறங்க. சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்துங்க. ஓ ரேதே கபாலா ஷேரா ராதா ராமா காதா ரி பாபா ராதா ராமா ரிதா லபா ராதா நாமா. உங்களுக்கு ஜெபிக்க தெரியலாட்டி நீங்க கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில ஒரு துதியின் ஆவி ஆண்டவர் உன் மேல ஊற்றுவார், ஒரு துதியின் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவார். கேளுங்க, உன்னை ஜெபிக்க தெரியலாட்டி கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் ஆவியை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. துதிக்க தெரியலாட்டி கேளுங்க, ஆண்டவரே ஒரு துதியின் ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கலாட்டி கேளுங்க. இந்த ராத்திரியில கட்டாயம் ஆண்டவரே என் மேல நீங்க ஊற்றணும் ஊற்றணும் என்று சொல்லி. அன்றைக்கு யாக்கோபு ஆண்டவரை பிடிச்சுக்கொண்டு யுத்தம் செய்தான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய
நான் உம்மை விட போவதில்லைன்னு சொல்லி யுத்தம் செய்தான். நீங்க யுத்தம் செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன நிரப்பணும், நீர் என்ன நிரப்பணும், 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 நிரப்பணும். ஆண்டவரே இறங்கி வாருங்க, ஆண்டவரே இறங்கி வாருங்க, ஆண்டவரே இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட மகிமையின் மேகமாக, மேக சம்பமாக, அக்கினி சம்பமாக ஆண்டவர் கடந்து போவார் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையில எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களோட தலை மீது இறங்கும்படியாய், என்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாய், என்னை போதித்து நடத்தும்படியாய், நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி நடக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்படணும் என்றதை கர்த்தர் நடத்தும்படியாய் இந்த ராத்திரி வேளையில தேவன் என்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படியா இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்க விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க. ஓ ரிபா கதா லபா ராஷே ராதா ரபா. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் கட்டப்படட்டும், எல்லா சத்துருவின் சங்கிலிகளும் மறந்து போகட்டும். இன்றைக்கு இயேசு, இயேசு எங்களை ஆளுகை செய்ய சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 இன்றைக்கு தேவ நிரப்புதல், தேவ நிரப்புதல், தேவனுடைய நிரப்புதல் இந்த ராத்திரி வேளையில உங்களை ஆளுகை செய்கிறது. விட்டு கொடுத்து சோமனுங்க, விட்டு கொடுத்து சோமனுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விட்டு கொடுத்து சோமனு. ஹல்லேலூயா. என்னை தேவன் 15 வயசுல இதே இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பினார். இதே இடத்துல அந்த முன்னுக்கு இருக்கிற கிரீன் பில்டிங்ல ஆண்டவர் என்ன பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பினார். இன்றைக்கு உன்னையும் நிரப்ப தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வரத்தை, உம்முடைய வரத்தை, உம்முடைய ஆவியின் வரத்தை என் மீது ஊற்றுங்க என்று சொல்லி கேளுங்க, 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 கேளுங்க. எனக்குள்ள பரிசுத்த புரண்டோட, எனக்குள்ள தேவனுடைய குணாதிசயம் பெருக இன்றைக்கு தேவன் தன்னுடைய வல்லமை உங்களுக்குள்ள ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நான் ஆயத்தம் ஆண்டவரே, நான் ஆயத்தம் ஆண்டவரே. அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் நிரப்பின பொழுது அவர்கள் அபிஷேகத்தோடு பெலன் கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்த தேவன் அந்த மேல் வீட்டறையில் அவரை நிரப்பினாரு. இன்றைக்கு உங்கள் ஆண்டவர் நிரப்புறார். இந்த இலங்கை தேசத்தை கலக்கும்படியா, இந்த இலங்கை தேசத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடை செய்யும்படியா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய பெரிதான மகிமை உன்னுடைய தலை மீது இறங்குது. நீ விட்டு கொடுப்பா என்று சொன்ன ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவரை உம்மக்காய் ஓட, ஆண்டவரை உம்முடைய சிலுவையை தூக்க, ஆண்டவரை நான் ஆயத்தம், அதுக்குரிய வல்லம் எனக்கு தேவை ராஜா. ஆண்டவரை நான் புறப்பட்டு போக உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. பேதுருவை நிரப்பினது போல என்ன நிரப்புங்க. பேதுருக்குள்ள இருந்த பயம் நீங்கி அவன் தைரியமா எழும்பி கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தது போல இன்றைக்கு கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என் மீது ஊற்றுங்க, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க. உன்னை ஆண்டவர் வேடனுடைய கையில் இருக்கிறதான, வேடனுடைய அம்பரா துணியில இருக்கிறதான கூர்மையான அம்புகளுக்கு ஒப்பாய் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில மாற்றட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே வேடனாகிய உம்மீது உம்முடைய அம்பிலே நான் ஆண்டவரே வேகமாய் போகிறதான ஒரு அம்பாய், ஆண்டவரை உம்முடைய வில்லிலே வேகமாக போகிற ஒரு அம்பாய், ஆண்டவரை என்னை கூர்மைப்படுத்துங்க, என்னை செதுக்குங்க, என்னை உடையுங்க, என்னை உருவாக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி வேளையில அதை செய்கிறாரு. இப்ப ஆண்டவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்துணர்த்துறார். சில காரியங்களை ஆண்டவரோட இடத்துல காட்டுவார் என்று சொன்னா, தம்பி தங்கச்சி இதை விட்டுடு, மகனே மகளை இதை விட்டுடு, உனக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் இந்த காரியம் இருக்கு என்று சொல்லி பரிசுத்தாவியா காட்டுவார் சொன்னா ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த காரியம் வேண்டாம், ஆண்டவரே இந்த பலவீனம் வேண்டாம், உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தர் பலனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் இந்த ராத்திரி வேளையில உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே உம்முடைய பலனுக்கு வேண்டும், ஆண்டவரே பலவீனத்தில் உம்முடைய கிருபை என்னை தாங்கும்படியாய், தாங்கும்படியாய் அபிஷேக நாதரே என் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ரகத ரப ரிபலத நம, ஓ ரபகத ரிபலத ரப ஷேர ரப ரிபபபனந்தலே கபபனந்தரோ. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின்
வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை, விசுவாசத்தோட சொல்லுங்க, என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, ஆமாப்பா, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து. ஆமாண்டவரே, ஓ என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்து. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. சொல்லுங்க, கரமொய்த்தி. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. 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 விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத செல்லும் மேகம் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
ஆவியே ஓ ரதரபஷ ரதனரே கலபபபனதபபபன ரிபபபபப ரதரதரே கரதனதே ஒரு ஷிஃப்ட் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, இன்னொரு நிலைக்குள்ள என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய ஆலயத்துக்கு என்ன கொண்டு போங்க, உம்முடைய ஆலயத்துக்கு என்ன கொண்டு போங்க. ஓ ராதா காதா ராதா ரீதா ராதா ராமா ராதா ராமா ஷேரா மாமா பாபா. துதிங்க 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 துதிங்க. ரீதா காதா ராமா ஷேரா மாமா பாபா. ஆவியானவரே ஆவியானவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. காத்திருந்து 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 ஜெபிங்க ஆண்டவரே. அது வைச்சப்பா சொல்லும், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய திராட்சை தோட்டக்காரனாகிய பிதாவே ஆண்டவரே, உம்முடைய தோட்டத்திலே வேலை செய்கிற ஓ வேலைக்காரனாய் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலைக்காரனாய் காத்திருக்கிறேன். ஓ வல்லம 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 ஊற்று ஆண்டவரே. ஓ நபத ரத ரிபா பாபா ரிகதல ரதனமா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே செய்து முடிக்கத்தக்கதாய் அந்த அபிஷேக வல்லமை எனக்கு மீது ஊற்றுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை துதிக்கலாமா? ஓ ராதா காதா ராபா. அருகில் இருக்கிறார்கள் குறித்து யோசிக்காதீங்க. இது கர்த்தரும் நீங்களும் மாத்திரம். தேவன் உன்னை தொடுகிற தருணம். ஓ தேவனுடைய மகிமை உன்மீது இறங்குகிற தருணம். எல்லா நல்ல கண்களை மூடி கர்த்தரை மாத்திர நோக்கி பார்த்து நல்ல சத்தங்களை உயர்த்தி என்றும் இல்லாதது போல இன்றைக்கு தேவனை பார்த்து நாங்கள் துதிக்கலாம். தேவனை பார்த்து துதிக்கலாம் 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 துதிக்கலாம். ஓ ராதா ராதா ரிபா பாகா லாபா. முழு ஆவியோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு துதிங்க 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 துதிங்க. கட்டுகளுடைய துதிங்க. ஓ ராதா காதா ராதா ராபா பாபா ரிபா பாபா ரிபா பா ராதா காதா நாமா ஷேரா பாபா. அவர்கள் பாடி துதி செய்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். நீங்க துதிக்க 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 கர்த்தர் தேசத்திலே ஒரு விடுதலை கண்டுகிட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய வீட்டுக்குள்ள மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க துதிக்க 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 சிறைச்சாலைகளின் கதவுகள் எல்லாத்தையும் தேவன் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். ரிபா பாகா தாலா ரமா கந்தரே ரிபா பாபா ரிபா பாபா லா ஷேரரதனமா ரிபா லா பாபா. வல்லமைகளை உடையட்டும். என்னுடைய பலத்தினாலே அல்ல, சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, என்னுடைய வாழ்க்கை ஆவியானவரே உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை
வேளையில தேவனுடைய ஆளுகை என்னுடைய வாழ்க்கை மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழி நடத்துதல். ஆண்டவரே, நீ மாம்சத்தின் படி நான் நடவாமல் ஆவியின் படி நடக்க, ஆவியின் சிந்தைய ஆண்டவரே எனக்கு இந்த ராத்திரி வேளையில கட்டளையிடுங்க. எனக்குள்ள ஒரு நாடும் ஆண்டவரே மாம்சம் தலை தூக்க கூடாது. எல்லா மாம்சத்தின் வல்லமைகளும் இயேசுவினுடைய நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் முறியடிக்கிறார். என்னுடைய ஆவிகளை கர்த்தர் நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. அன்னைக்கு மோசேக்கு முன்பதாய் ஆண்டவர் அக்கினியாய் முச்சடியிலே இறங்கி ஆண்டவர் அவனை பலப்படுத்தி ஒரு பர்பஸுக்காக தெரிந்தெடுத்தது போல இன்றைக்கு ஆவியானவர் ஒரு அசைவனுடைய ஆத்மாவில உண்டு பண்ணுகிறார். ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க. அந்த வல்லம் இன்றைக்கு உனக்குள்ள இறங்குது. ஆண்டவரை பார்த்து சொல்லு, லார்ட், ஆண்டவர் ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர். ஆண்டவரை உம்முடைய முகத்தை தரிசிக்கிறதான ஒரு காட்சி, ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை கொண்டு போறதற்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். இந்த கேம்ப் முடிஞ்சு நாங்க போகல, தேவனுடைய அசைவை பார்த்து தான் அந்த இடத்துல இருந்து நாங்க போகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அன்றைக்கு அந்த முச்செடி பத்தின பொழுது, நல்லா கவனிங்க, அந்த முச்செடி பத்தின பொழுது மோசே தூரத்துல இருந்து அதை பார்த்தான். அவன் பார்த்தது மாத்திரமில்லை, அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான், நான் அந்த அக்கினியை, அந்த அற்புதத்தை நான் பார்க்க போவேன் என்று சொல்லி அவன் அந்த அக்கினிக்கு கிட்ட அவன் நடந்து போனான். ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்திருக்கிறோம், இன்னொருவருக்குள்ள கிரியை செய்யறதை பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி நாங்க ஆண்டவரோட சொல்ல போறோம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பார்க்க நான் போவேன். அது மட்டும் கர்த்தர் பேசல. ஆனா மோசே எப்பொழுது கால்களை எடுத்து அந்த முச்சடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தானோ கர்த்தருடைய வார்த்தை அவன் மேலே பிரத்யட்சமாய் கடந்து வந்தது. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்குள்ள ஒரு டிசிஷனை மேக் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பார்வையாளனா இல்லை, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய மகிமை என்ன தொடணும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய மகிமை, உம்முடைய மகிமை என்னை தொடணும், உம்முடைய மகிமை என்னை தொடணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்னை தொடணும் ஆண்டவரே. எந்த பிசாசுடைய வல்லமையினுடைய ஆளுகை செய்யக்கூடாது, இந்த மனுஷனுடைய வல்லமையும் ஆலோசனையும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. உம்முடைய மகிமை என்னை தொடணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை நான் உணரணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய முச்சடியை நோக்கி நான் வருகிறேன், 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 வருகிறேன். கொள்ளுங்க, கேளுங்க, 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 ஆவலாய் கேளுங்க, வாஞ்சியாய் கேளுங்க. அன்றைய மோசைக்குள்ள இருந்த அந்த வாஞ்சி, அந்த 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 அதை குறித்ததான ஒரு ஆசை, ஆசை என்னது நடக்குது என்று சொல்லி எனக்குள்ள அதை நான் அனுபவிக்கணும்னு சொல்ற ஆசை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு ஆசையோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆசையாய் தொடருகிறேன் ஆண்டவரே, ஆசையாய் தொடருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அசைவு என்னுடைய வாழ்க்கையில நான் உணரணும் ஐயா. கேளுங்க, கதறி கேளுங்க, கதறி கேளுங்க, கதறி நோக்கி கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க இறங்கு யாருங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாட்டி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொல்லி இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. கேளுங்க, 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 கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வல்லமை ஆண்டவரே என்னை நடத்தும்படியாய் ஆண்டவரே என்னுடைய ஆவி திறக்குது ஆண்டவரே. ஊற்றப்படுங்க, ஒரு பின்மாரியின் மலையை ஊற்றுங்க. இன்னைக்கு பர்சனல் ஆண்டவர் உங்க மீது அந்த பின்மாரியின் மலையை ஊற்றட்டும். உங்களோட ஆவியை திறந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபமணி கேளுங்க. வாலிபனே ஜெபமணி கேளு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கேளு, கேளு, கேளு. ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையா செய்ய நீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த செக்டர்ல இருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கூடாக ஒரு அசைவை ஏற்படுத்தும்படியாய், நீ உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் கர்த்தர் அந்த வல்லமை இந்த ராத்திரி வேளையில உங்கள் மேல ஊற்றும்படியாய் கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஊழிய சேரார்கள் நோக்கி கூப்பிட்டு கேளுங்க, ஆண்டவருடைய ஊழியம் அடுத்த நிலைக்குள்ள போக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இந்த ராத்திரி வேளையில இன்னொரு மடங்காய் என் மீது ஊற்றப்படுவதாக. ஓ ரபாகாதா ரபா, அந்நிய பாஷை வரம் இருக்கிறவங்க நல்ல ஆவியில நிறைந்து நாங்க ஜெபம் பண்ணலாம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாம். அன்றைக்கு அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது எப்படி பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு அசைவு ஏற்பட்டதோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு மேல் வீட்டு அறை அனுபவமாய் மாற்றட்டும், மாற்றட்டும், மாற்றட்டும்.
அவங்க காத்திருந்தாங்க. எல்லாம் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. புதுனம் பார்க்க கூடாது. எல்லாரும் நாங்க ஒருமனப்படணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாம் நாங்க காத்திருக்கலாம். கர்த்தருடைய மகிமைக்காய் காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காய் காத்திருக்கலாம். கர்த்தருடைய மகிமைக்காய் காத்திருக்கலாம். இறங்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இறங்கு மட்டும் துதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபாலா தரகதா லபா ரமராதா ரமா ரிபா பாபா ரதா லபா ரகதா ரமா ரிகலா தரபா ரிபா பா ஷேரா பாபா ரதா நமா ரிதா லபா கதா நமா ரிகா பாபா. ஹல்லேலூயா. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், எங்களுக்குள்ளே அசைவாடும்படியாய் உன்னத தேவன் மோசே கூட அவருடைய மகிமையின் ஒரு பக்கத்தை தான் பார்த்தான். ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியா என்னையே மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றினார். இந்த இடத்துல இருக்கிறதான ஒதுக்கப்பட்ட எங்களை, தெரிந்து கொள்ளப்படாத எங்களை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலமாய் ஆண்டவர் எங்களை மாற்றினார். அப்பேற்பட்ட உன்னதமுள்ள தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா எங்களுடைய துதியின் சத்தத்தை ஆண்டவருக்கு உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. 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 நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஓ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புகிற நான் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புகிற நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் துணையாளராக இருக்கிறார்? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க ஆண்டவரை இன்வைட் பண்ணிருக்கோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் என் துணையாளர். சொல்லுங்க, நீர் என் துணையாளர், நீர் என் கேடகம். ஆமென். ஹல்லேலூயா. யூத் கேம்ப்ல இருக்கிற பிரச்சனை என்னண்டா, நம்ம கையை தூக்கினா பக்கத்துல இருக்க ஒரு சாதியா நம்மளை பார்ப்பாங்க. நம்ம சத்தம் ஆராதிச்சா அவங்க ஒரு சாதியா யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் போட்டுருங்க. இந்த கேம்ப் உங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளாய் மாறணும். அநேகரை கர்த்தர் காலையில தொட்டிருக்கிறார். ஒவ்வொரு செஷனும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கேம்ப் முடிந்து போக்குள்ள தேவனுடைய வல்லமையான ஒரு ஆயுதமா நான் போகணும். எந்த நேரத்துல கர்த்தர் என்ன நிரப்புவார்? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க துதித்து கொண்டிருக்கக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீங்க பாடுங்க, come on. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையாளே, என் கேடகமும் மானே. சொல்லுங்க, come on. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், என் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை
அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதரில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஒரே உமரிய உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஒரே உமரிய உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அறிக்கை செய்யுங்க. சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆவியில் கொடுத்தோர் என் மேல் நிலைப்பதில்லை. ஆவியில் கொடுத்தோர் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஒரே உமரிய உம்மை நம்புவேன். சொல்லுங்க. உம்மை உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஒரே உமரிய உம்மை நம்புவேன். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். பாடுங்க. Come on. கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. நீங்க பாருங்க. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. ஐயா ஆலோசனை கர்த்தரே. ஐயா ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் என்ன நீதிமானா மாற்றி இருக்கிறார். பக்கத்துல இருக்காப்பா சொல்லுங்க. பக்கத்துல பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க பெரிய பரிசுத்தவானுடையா இல்ல, நீங்க நல்லா பெர்ஃபெக்டா இருக்கிறபடினால இல்ல. சொல்லுங்க. ஏசப்பா பெர்ஃபெக்டா இருக்கிறபடினால நான் பரிசுத்தவான். ஆமென், ஆமென். ஏசப்பா நீதிமானா இருக்கிறபடினால நான் என்ன நீதிமானா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கண்ணை பார்த்து இப்படி சொல்லுங்க. உனக்கு இயேசு தேவை. அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க ஸ்பெஷலுங்க. சொல்லுங்க ஸ்பெஷல். 139 சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றார். இருக்கா? 130 சங்கீதத்துல 14 வசனம். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்ன
உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க பிரமிக்கத்தக்கதான அதிசயம்? ஆமென். இந்த 90s வந்து ஃபர்ஸ்ட் அந்த புல்லட் ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. எத்தனை புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கீங்க? இங்கே நம்ம ஊரில் ஒரு கோச்சி இல்லை வழங்கிட்டா. புல்லட் ட்ரெயின் தெரியுமா? ஒரு பார்த்து இருக்கிற கணத்தில் ஸ்பீடாக அப்படி போயிடும். நான் நினைக்கிறவன்ட்ட கிட்டத்தட்ட 300-400 மைல் ஸ்பீடில் போகும். ரைட். அப்போ அது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச டைமில் இந்த டனல்ஸ் இருக்கு. ரைட். இந்த குகையை வெட்டி அந்த டனல்ஸ் கடுகண்ணாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குகை இருக்கு, சுரங்கம். ரைட். அப்போ அந்த சுரங்கத்துக்கால இந்த ட்ரெயின் போக்குள்ள அது போயிட்டு வெளியே வரக்குள்ள அந்த காற்று தள்ளுற வேகத்தில் இந்த மேலே இருக்கிற வீடுகள்லாம் இப்படி அதிர துவங்கிச்சு. இது ஜப்பானில் நடந்தது. ரைட். அப்போ இவங்க எப்படி இதுல இருந்து ஒரு விடையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நிறைய காலமாக அது பெரிய பிரச்சனையாக வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் மேலே இருப்பீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ட்ரெயின் போக்கில் நான் டீ குடிச்சோண்டிக்கலாம், அவளை டீ கொண்டே கீழே கொட்டிடும். இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்னடாப்பா செய்கிறேன் ஸ்பீடாக ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் அந்த காற்று எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க இல்லாம இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அவங்க இந்த மீன் கொத்தியை பார்த்தாங்க. எத்தனை மீன் கொத்தி பார்த்துருக்கீங்க? இந்த மீன் கொத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீடாக போய் அப்படியே கடல் தண்ணிக்குள்ளே அப்படியே போய் அந்த மீனை கொத்தி கொண்டு அதே வேகத்தில் மேலே வரும். அப்போ தான் அவங்க பார்த்தாங்க அந்த மீன் கொத்தியோட அமைப்பை. அதை பார்த்து இந்த புல்லட் ட்ரெயினை அதே மாதிரி செஞ்சாங்க. முன்னுக்கு அப்படியே கூறா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்டுபிடிப்புகளும் இயற்கைகளை பார்த்தாலே ஆண்டவர் எல்லா விடையையும் வச்சிருக்கிறார். அந்த மீன் கொத்தியே ஆண்டவர் அப்படி நினைச்சு படைப்பாருன்னு சொன்னாங்க. நீங்களும் நாங்களும் எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்க எல்லாம் கர்த்தருடைய செய்கையா இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க எல்லாம் மாஸ்டர் பீஸ். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கா பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய செய்கை. ஆமென். ஆகவே தாவீது சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடினாலே கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஏனும் சாரியா மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும்? அதிசயம் இல்லையா? நீங்க அதிசயம் இல்லையா? உங்களை பற்றி தான்டாப்பா சொல்லி கொண்டுறீங்க. பக்கத்துல பார்த்து நீ நம்புறியா, நீ அழகானவனு சொல்லி அவனுக்கே நம்பிக்கை இல்லை ஒன்று. நாடி எப்படி பிடிச்சி சொல்லுங்க, வடிவா இருக்கீங்கடாப்பா, அழகான ஆக்கள்றாப்பா. நீ அதுங்க எவ்வளவு அழகா படைச்சிருக்க. வெக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க இப்ப படிக்க போறோம், ஆண்டவர் என்னை தாயின் கருவுல தெரிஞ்சு கொண்ட தேவன். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தாயின் கருவில் உருவாக நாள் முதல் என்னை தெரிந்து கொண்டவர், பேர் சொல்லி அழைத்தவர். சத்தமா சொல்லு, பேர் சொல்லி அழைத்தவர். சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொண்டவர். இந்த டீம்ல சத்தம் வர மட்டும் விட மாட்டேன் பாசு, நான் நிப்பாட்ட மாட்டேன் ஆராதனை. இவங்க இங்க இருந்து சத்தம் வர மட்டும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தெரிஞ்சு கொண்டவர். இந்த பாத்தீங்களா, இப்பதான் பாரு சத்தம். நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னோடனே கத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. சொல்ல, பேர் சொல்லி அழைத்தவர். அப்படியோ இப்பதான் பரு சத்தம் பறக்குள்ள பார்த்த இந்த கேம் விளையாடக்குள்ள எப்படி சத்தம் பெறும் சொல்லி அதை விட மேலா வரணும். மாறாதுல சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே. சொல்லுங்க, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி கொண்டவரே. நீங்க பாடுங்க திருப்பி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி கொண்டவரே. என் அவயவம் உருவாகும் உள்ளவே தெரிந்து கொண்டவரே. என் அவயவம் உருவாகும் உள்ளவே பேர் சொல்லி அழைத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அவயம் உருவாகும் முன்பதான் ஆண்டவர்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆமென். அப்பவே ஆண்டவர்களை தெரிஞ்சுன்றே. நான் கருப்பா பிறந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையா பிறந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, அவங்கள பார்த்து, நீ கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, கிரீம்களை பூசி கலர்களை மாத்தாதீங்க. நீங்க இருக்கிற வண்ணமாவே அழகா இருக்கிறீங்க.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமத்தை துதித்து பாடலாமா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்தலாம். தலைக்கு மேல கையெழுத்து. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெருமை கொண்டவரே. தாயின் கருவில் உருவான நாள் பேர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. எலும்புகள் உருவாகும் முன்னமே சொல்லி அழைத்தவரே. என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி 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 நன்றி. பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கினேன் சாயலின் அழகை எனக்கு தந்தீர். பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கினேன் சாயலின் அழகை எனக்கு தந்தீர். என் ஆசையில் சுவாசத்தை எனக்கு தந்தீர். என்னோடு வாழச் செய்தீர். என் ஆசையில் சுவாசத்தை எனக்கு தந்து சுகத்தோடு வாழ வைத்தீர். தலைக்கு மேல நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி 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 என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும். உம்மாவிற்கு மறைவாக எங்கே போவேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மாவிற்கு மறைவாக எங்கே போவேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி செலுத்துவேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி நன்றி சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு ஜெயித்தாரே. ஒரு மேட்சில் நம்ம வண்ட மண்டா இப்படியா ஸ்ரீலங்கா ஜெயித்து ஸ்ரீலங்கா வந்துட்டு அப்படியா சொல்லுவீங்க? எப்படி குதூகலமா சொல்லுவீங்க? அந்த வார்த்தையில் மேலா சொல்லுங்க, இயேசு ஜெயித்தாரே. ஆமே. அந்த வீடியோ எடுக்கிறாங்களா பார்த்துருக்கீங்களா? இந்த
மேட்ச் வின் பண்ணோடனே எவனெல்லாம் நல்லா சந்தோஷித்து குதூகலிக்கான அவனை தான் என்ன செய்வான், டக்குன்னு ஒரு ஜூம் பண்ணிட்டு வைப்பான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் கூட ஜூம் வச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வேர்ஷிப்ல பார்க்கிறார், யார் என்னுடைய சிலுவையில் நான் பெற்றுக்கொண்டதான ஜெயத்தை அதை மேன்மையா நினைத்து ஆராதிக்கிறான்னு சொல்லி சத்தமா இப்போ சொல்றாங்க, எந்தன் 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 இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்ல, இயேசு ஜெயித்தாரே, இயேசு ஜெயித்தாரே, சாத்தான் தோற்று போனானே. எப்ப தோற்று போனான்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சிலுவையில சாத்தான் தோற்று போயிட்டான். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு ஜெயித்தார்னு சொல்லி வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில சாத்தானுடைய கிரியை எல்லாமே தோற்று போனது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கண்டேன் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசுவுக்கே. பாடுங்க பாடுங்கடா. நான் கண்டேன் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசு. நீங்க பாடுங்க. நான் கண்டேன் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவர்க்கே. ஆமென். எல்லாம் வழக்கை தூக்குங்க, வழக்கை தூக்குங்க. சொல்லுங்க, என் வலப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என்னிட பக்கத்தில். என்ன வழக்கை இடப்பக்க குழம்பி போயிருக்கீங்க. என்னிட பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. முன்னு கட்டி பாருங்க, என் முன் பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. சொல்லுங்க, என் பின் பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. கரமுயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஓ. காணாது காணாது, ஓ. ஷவுட் ஹோ. இயேசு வெண்டதை போல கத்துங்கடா, ஓ. இயேசு ஜெயித்தாரே. கரத்தை தட்டி சொல்லுங்க, இயேசு ஜெயித்தாரே. இப்ப சத்தமா சொல்லுங்க, ஓ. ஓ. சரி, இன்னொரு ட்ரை பண்ணுமா? 1 2 3 கோ. இயேசு ஜெயித்தார்னு சொல்ற எல்லாம் கரம் தட்டி அந்த அந்த வரியை படிக்கணும். ரைட்? ஆயத்தமா? ரெடியா? 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 இது சும்மா அந்த என்ன சொல்றேன் பண்ணுக்கு படிக்கிறதுல நீங்க படிக்க படிக்க வாழ்க்கையில் அது கிரியையில் நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கா பிடிச்ச ஒரு உழுக்கொண்டு கொடுங்க, எல்லா சோம்பலையும் எல்லா அசதியும் பறந்து ஓட்டும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க நல்லா, ஓ. கரம் தட்டி சொல்லுங்க, இயேசு ஜெயித்தாரே. ஓ. இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் கையை விட மட்டும் நிப்பாட கூடாதா? ரெடியா? ரெடியா? இது என்ன கரைச்சல்றாப்பா இவரோட பரவாயில்ல, ராத்திரி மட்டும் தான் கரைச்சல். ரெடியா? சொல்லு. நான் மேல வந்து கையை இப்படி எடுக்க மட்டும் நிப்பாட்ட கூடாது. ரைட்? ரெடி? 1 2 3 கோ. ஓ. இயேசு ஜெயித்தாரே.
சவுண்ட் போடணுமா? ஓ கரம் தட்டி சொல்லுங்க, இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவர்க்கே. ஆமென். நீங்க பாடுங்க. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவர்க்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவர்க்கே. ஆமென். சொல்லுங்க. என் வலப்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, என் இடப்பக்கத்தில் ஓ சாத்தான் விழுந்தானே. ஸ்டைலா சொல்லுங்க. அவனுக்கு எரிச்சல் வருது. நல்லா சாத்தான் விழுந்தானே. என் முன்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே. என் பின்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கரம் தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சாத்தான் விழுந்தானே. கரம் தட்டி ஹல்லேலூயா. ஆமா, அட பாவிகளா, நான் விழுந்ததை இப்படி கொண்டாடுறீங்களான்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க திருப்பி. ஓ கரம் தட்டி சொல்லுங்க. சாத்தான் விழுந்தானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார். இயேசு ரிப்பீட் பண்ணுங்க. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். சாத்தான் விழுந்தான். சாத்தான் விழுந்தான். சாத்தான் விழுந்தான். சாத்தான் விழுந்தான். ஓ இயேசு ஜெயித்தாரே. சாத்தான் விழுந்தானே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உன்னதங்களிலே ஜெயம் பெற்றவராய், அவர் மரித்தவராய் அல்ல, மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினவராய், இன்றைக்கும் ஜீவிக்கிற பலியாய் எனக்காய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராய், கேருபீன்கள் சேராமிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய், உன்னதங்களிலே அசைவாடுகிறவராய். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமத்தை நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரமுயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பொங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போடுங்க பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கரைந்து போகும் சத்தம் உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும் அல்லேலூயா இயேசுவே உங்க நாமமே பெருகணும் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya சிங்கத்தின் கபீல் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் சேதங்கள் எல்லா கரைகளை உயர்த்தி சத்தம் உயர்த்தி சொல்லலாமா இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும் அல்லேலூயா இயேசுவே உங்க நாமமே Hallelujah, Hallelujah, Hallelujah. Oh, Rabashira Rabadana Maraka. Hallelujah. We glorify your name. Hallelujah. Yahweh, Hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில் சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் அறிக்கை செய்யுங்க உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே உங்க நாமமே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. உயர்த்துங்க. தேவ மகிமைகள் மத்தியிலே இருக்கிறது. மகிமை
செய்தாய்மே. மகிமையோ தேவா, மகிமையோ தேவா. ஓ மகிமையோ தேவா, மகிமை செலுத்துகிறோம். தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை வரத்தக்கதான். ஓ பாக்கியத்தை கொடுத்தவரே, மேன்மையை கொடுத்தவரே, அதிகாரத்தை கொடுத்தவரே, புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். குற்றப்படுத்தாதவர். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா.
வாழ்க்கையில நான் செய்கிற எல்லா கிரியைகளும், என்னுடைய வாயிலே பிறகுற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே, என்னுடைய செய்கைகள் எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே துதி கன மகிமையை உருவாகட்டும். ஒருவருக்கே ஆண்டவரை புகழ்ச்சியை கொண்டு வரட்டும். எல்லாரும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஒரு விசை அர்ப்பணிங்க. என்னுடைய ஆராதனை மாத்திரமல்ல, நான் வாழுகிற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு துதிகன மகிமை.